Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இல்லை. ஐயோ வேணாம். இல்லை, எனக்கு அந்தளவுக்கு தோணல. மேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் அங்கங்கே லேகாக இருக்குது. ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது ஸ்டோரி. ஸோ அதனால் பிடிக்காமல் எனக்கு சூர்யா பிடிக்கும். ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு மொக்கையாக இல்லை. உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. பார்ட் 2க்கான லீடு அவ்வளோ எக்ஸைட்டடாக இல்லை. பட் ஓகே, ஃபைன். எவ்வளோக்கு? 10க்கு ஒரு 6.5 அந்த மாதிரி. எங்களுக்கு பிடிச்ச சூர்யா நடித்த சரி நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவர் நடிச்சது கிடையாது இந்த படம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு அவர் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஏழை மாதிரியோட இது நல்லாயிருக்கு. அது வித்தியாசமான சீனாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஆனால் நேஷனல் அவார்டு வாங்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது படம். நிறைய பேர் படத்தில் நிறைய மைனஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த படம்லாம் மைனஸ் இல்லை, ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது தான் செய்யுது. எல்லாம் கலந்து இருந்தாலும் சினிமா, இல்லைனா சினிமா கிடையாது. இல்லை படம் நல்லா இருக்கு. திஷா பத்தானி எப்படி நடிச்சிருக்கா? எவ்வளோ திஷா பத்தானி இது யாருன்னு தெரியல. இந்தமாரி இருக்குது. அவங்க கேரக்டர் நல்லாயிருக்கு. இது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு நடையும் போய் இவங்க யார் அவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல. நல்லா உண்ணு பார்த்தா தான் அவங்க யாரான்னு தெரியுது. அது மியூசிக் செம்மையாக இருக்குது. கார்த்திக் வரும்போது இல்லை, இது கார்த்திகா இல்லை வேறு திரும்பி ஊற்றி பார்த்தா தான் தெரியுது அவங்களோட கேரக்டர் யாருன்ட்டு. ஏன்னா அந்தமாரி மேக்கப் நல்லாயிருக்கு, செம்மையாக வச்சுருக்காங்க. எப்படா 10க்கு எத்தனை மார்க்? 10க்கு 8. படம் ஓகேவாக இருந்துச்சுங்க, பார்க்கலாம் ஒன் டைம். நிறைய பேர் லேக் அடிக்குது. லேக்ன்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு ஃபைன் தான். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் நல்லா தான் இருக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ஓகே. 10க்கு எத்தனை மார்க்? 10க்குங்களா? மார்க் கொடுக்குற அளவுக்குலாம் அதை இன்னும் பார்க்கலங்க. அது இன்னும் அவ்வளோலாம் இல்லை. ஒரு ஆவரேஜ் தான், ஒரு 6 அவ்வளோதான் 10க்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி வந்து ரொம்ப போரிங்காக தான் போணுச்சு. அதில் வந்து பார்ட் 2 இதெல்லாம் சொன்னாங்க. பார்ட் 1 இதுவே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பார்ட்டாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பார்ட்டாகவும் தான் தெரிஞ்சு. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா நிறைய இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். ஃபுல்லாகவே வந்து சவுண்டு தான் அதிகமாக இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் கேட்கல எங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். சிவாவோட டைரக்ஷன் அது முன்னாடியே தெரியும், முன்னாடி படம் பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நிறையா வந்து விஷுவல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் தான் எஃபோர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான். அப்புறம் எமோஷன், அவர் படத்தில் எமோஷன் இருக்குது தான். அதே இந்த படத்துலேயும் நிறையாவே இருக்குது. சூர்யா சார் எப்படி ஆக்ட் பண்ணி? சூர்யா சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சவுண்டு தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இந்த மாதிரி இருந்துச்சு. அதை கொண்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். வாய்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான். படத்தில் இந்த மிஸ்டேக் இருக்குது, இதை மாற்றிருந்தாங்கன்னா படம் ஹிட் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? அதான் சிஸ்டர், நம்ம வந்து அதான் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அப்புறம் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறன்றதில் இதாக இருந்துச்சு. நிறையா இது வாய்ஸ் ஓவர்லாம் ஒன்றுமே கேட்கல. நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், இது என்ன கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு புரியல. ஸோ வந்து இந்த ரெண்டு லாஸ்ட் சீனில் வந்து நிறையா சிங்க் பண்ணியிருந்தாங்க. சிங்க் பண்ணுறது ஒரு சில இடத்துல தப்பாக தெரிஞ்சு, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஓகே தான், நார்மலாக தான் இருந்துச்சு. பார்ட் 2 பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அந்தளவுக்கு இல்லை. அதில் ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்லேயே காமிச்சிட்டாங்க. படத்தில் இந்தந்த மிஸ்டேக்லாம் இருக்குது, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்னா எதை சொல்லுவீங்க? சவுண்டு குறைச்சிருக்கலாம். ஃபுல்லாகவே கத்துறது மட்டும் தான் கேட்குது ஃப்ளாஷ்பேக்கில். அந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே கத்துறது மட்டும் தான் இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூர்யா சாரோட ஆக்டிங் இல்லை, சூர்யா எப்பவுமே ஃபிசிக்கை நல்லா காமிச்சிருந்தாங்க சூர்யா அந்த ஃப்ளாஷ்பேக்கில். அதேமாதிரி கார்த்தியும் எதிர்பார்க்கவே இல்லை வருவாரான்னு, அதுவும் நல்லா இருந்துச்சு. சிவா சாரோட டைரக்ஷன் அதான் சிவானாலே பங்கம் தான். இதில் மட்டும் கொஞ்சம் அந்த சவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். திஷா பத்தானியுமே நடிச்சிருக்காங்க. அவங்க 2 சீன் தான் காமிச்சாங்க, அதுக்கு மேலே காமிக்கவே இல்லை. அவங்களுக்காக தான் நிறைய பேர் வந்தோம். ஸோ அவங்கள காமிக்கவே இல்லை, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி இல்லை. படம் ஓகே ப்ரோ. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். காது தான் வலிக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது படம். லைக் இவங்க சொல்கிற அளவுக்கு ரொம்ப அடிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் டே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ. அதுக்காக அவங்க எஃபர்ட்ஸ் வந்து 2 இயர்ஸாக எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் சூர்யா சார்லாம் சொல்லவே வேணாம். அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. நல்ல மனுஷன். அது நல்ல மனுஷன், அதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டாங்கன்னு பார்க்க வர சொல்ல. பட் இருந்தாலும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான், அதனால தான் மெயின் நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறையவே இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. கதை ஓரளவுக்கு ஓகே.
செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணுறேன். அந்த கார்த்தி வந்து என்ன பண்ண போகிறான்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். அவங்க ஸ்பேஸ் வந்து மேபி செகண்ட் பார்ட்டில் வந்திருக்கலாம். மேபி அந்த ப்ரெசன்ட் போர்ஷனில் என்ன பண்ண போகிறாங்கன்றது செகண்ட் பார்ட்டில் காட்டுவாங்க. என்னவோ அவங்க ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பரவாயில்ல. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பரவாயில்ல. அதெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது கூட. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸாக இருக்குது. மற்றபடி கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் லைட்டாக ஓட்டலை. சின்ன பையன் அவன் இது பண்ண அவன் லெவலுக்கு பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் அவன் எஃபெக்ட்ஸ் பாராட்டணும். அவர் தான் கொஞ்சம் இது பண்ணாமல் இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப இதுவாரி. மற்றபடி தலைவனே இந்த ரேட்டிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் 5 ஒரு 3 கொடுக்கலாம். அதான் இந்த சினிமா எந்தூசியாஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அவங்க வந்தால் லைக் ஒரு நாள் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது செட் ஆகும். சீரியஸாக இருக்குது படம். அவங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா மேபி 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்கலாம். ஆனால் பிளட்சடாக இருக்குது. நிறைய சீன்ஸ் பிளட்சட் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இதுவாக இருக்கும். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. லைட்டாக அந்த டிம்ல அந்த எப்படி சொல்கிற பிரைட்னஸ் அதிகமாக இல்லையானு தெரியல. கண் லைட்டாக இருந்தது. அவ்வளோதான். படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தது. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சூர்யா ஃபேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சார் ஒரு 2-3 மினிட்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவரும் சூர்யாவும் அடுத்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ட் 2 வில் பி அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஃபைட் பற்றி தான் இருக்கும். ஸோ வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. ஹோப்ஃபுல்லி இட் கோப்ஸ் ஃபார் பார்ட் 2. ஆமாம், இது வந்து ட்ரைபல் மூவி இல்லையா? ஸோ ட்ரைப்ஸ் பேசிக்கலி கத்ததான் செய்வாங்க. அவங்க நம்ம சிட்டியில் உட்காந்து சிஸ்டம் முன்னாடி லேப்டாப் தட்டிக்கிட்டு இருக்கல, சைலண்ட்டாக லேப்டாப் கால்ஸ்லாம் அவங்க பேசுகிற சைலண்ட்டால் பேச முடியாது. காட்டுக்குள்ளே பேசுகிறாங்க, சைன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஹண்டிங் அவங்களோட மெயின் ப்ரொஃபஷன். இப்படியெல்லாம் இருக்கும்போது இது மூவி லைனுக்கு ஏற்ற சவுண்டு தான். இது தேவையில்லாத சவுண்டு இல்லை. அது எல்லாருக்குமே இப்போ சிட்டியில் பார்க்குற எல்லாருக்குமே இது ஆக்வர்டாக தான் இருக்கானே. இவங்க காமிக்கிற கதை வந்து இட் இஸ் many thousand years ago. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நாய்ஸியாக தான் ஃபீல் ஆகும். பட் அவங்க சொல்கிற கதைக்கும் அந்த சத்தத்துக்கும் தேவையாக தான் இருக்குது. சூர்யா சார் ஆக்டிங் இஸ் எக்ஸ்ட்ரானரி. டைரக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி குட். பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் மியூசிக் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல். இன்னும் மியூசிக் நல்லா இருந்ததுன்னா இனிமே பீப்புள் எமோஷனலி கனெக்டாக ஃபீல் ஆகிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். படம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சூர்யாவை பார்க்குறதுக்காக ஸ்க்ரீனில் வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுது? இல்லை, சூர்யாவுக்காக தான் வந்தோம். அவர் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. சூர்யா ஃபேன், ஈவன் தோ ஐ எம் நாட் அ சூர்யா ஃபேன், எனக்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. ப்ரோ, எனக்கு பர்சனலாக நான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக சினிமா நோட் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருக்கணும், அது கரெக்டாக. சூர்யா ஏன் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணார்? ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி ஃபேன்ஸை என்கேஜிங்காக வச்சுருக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆமாம், பயங்கர சவுண்டு ரொம்ப அடித்து தூக்குது சவுண்டு. உட்காரவே முடியல, அவ்வளோ சவுண்டு. காது 2 காதையும் பொத்திட்டோம்னா கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது சவுண்டு. இல்லை, எனக்கு அந்த கதையெல்லாம் தெரில. ஆனால் அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தெரில ஆக்சுவலாக. அவ்வளோலாம் போகாது. ஆமாம், அதாங்க, அது பயங்கர டிஎஸ்பி நல்லா நல்ல மியூசிக்லாம் போட்டிருக்காரு. சச்சின் படத்துலலாம் சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு. அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பாட்டு எதுவுமே மனசுலேயே நிற்கலை. என்ன பாட்டு ஓடிச்சு இடையில, எங்கே பாட்டு வந்துச்சு, என்ன லிரிக்ஸ், அதெல்லாம் ஒன்றுமே தெரியல எதுவுமே. கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ராபேக்ஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பாட்டு மியூசிக்ஸ்லாம் எதுவுமே. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, திஷா பத்தானி, கார்த்திக், அவங்கலாம். திஷா பட்டானி எதுக்கு இருக்காங்கன்னே தெரில. அது ஒன்று. அவங்கள எதுக்கு இந்த கதைக்கு சூஸ் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்கள எதுக்கு இங்கே கூட்டி வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு தெரில. ஒருவேளை இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்ங்கிறதுக்காக திஷா பட்டானியை கூட்டி வந்திருப்பாங்க போல். பட் நோ யூஸ் தான் நினைக்கிறேன் திஷா பட்டானினால். ஒன்றும் சீன்ஸ் இல்லை. கார்த்தி யூசஸ் சூர்யாங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்ட்டில். தெரில, சூர்யா வந்து இதை ரீகன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ரீகன்சிடர்னால் படம் நடிக்கலாமா வேணாமான்னு ரீகன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. லாஸ்ட்டாக சிவாவோட டைரக்ஷனில் அண்ணாத்தை பார்த்தோம், அது மாதிரி தான் இருக்கா? இல்லைங்க, அவர் பாவம் அஜித் ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணுறாரு, ரஜினி ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணுறாரு, இப்போ சூர்யா ஃபேன்ஸை டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு. தெரில, நீ அடுத்து அவன் மாட்ட போகிறான்னு தெரில. ஆமாம், மேபி ஒரு 1.52 அந்த மாதிரி இருக்கும். ஏன் அவ்வளோதாங்க இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதே சுத்தமாக இல்லை. சரி, ஒரு 2 out of 10.